வாங்க பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். அரிசியை நல்லா வறுத்து செய்யும் போது அது சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் நம்ம அரிசியை நல்லா வறுக்கிறோம். அரிசி நல்லா வறுத்தாச்சு. இதை மாற்றிக்கலாம். இப்போ ஒரு தட்டில் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். வாசனை நல்லா வறுத்துச்சு. இப்போ அரிசியை பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம இதில் ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பு போட்டோம். இந்த டம்ளரில் 5 டம்ளர் வாட்டர் ஊற்றிக்கினா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள அவங்க சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். 2 விசில் வச்சுக்கலாம். வாங்க சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, உடச்ச கடலை இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி உடச்ச கடலை போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. தாளிச்சிக்கலாம். சட்னி தண்ணி ஊற்றி நல்லா கலந்தாச்சு. கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி துருவி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அரிசியை பொறுத்து நல்லா வெந்திருக்கு. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தாளிச்சதை ஆட் பண்ணிக்கலாம். பொங்கல் சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம். பொங்கல் எப்படி இருக்கு? நல்லா. சாம்பார் பொங்கல் சாம்பார் நல்லா இருக்கு. சட்னி நான் சாப்பிடுறேன். இங்க பார்த்தா ஹாய் சொல்லு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இப்போ